அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே சவ்வால் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையில் இருக்கோம். இன்றைக்கு நாம் அனைவருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 தஸ்பீகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு மக்ரிபுக்கு பிறகு துஆ கபூல் ஆகக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த 5 தஸ்பீகையும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. ஏன்னா இந்த 5 தஸ்பீகளுமே இஸ்முல் ஆலம் துஆ கபூலாகக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 தஸ்பீகள். இதில் இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து நம்ம துஆ செஞ்சாலே நமது துஆவை அல்லாஹ் உடனே அங்கீகரித்து கொடுப்பான். அப்படி இருக்கும்போது இந்த 5ஐயும் நம்ம ஒரு மகத்துவமான சவ்வால் மாதத்தினுடைய துஆ கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில் நம்ம ஓதணும் அப்படின்னா மிக எளிதாக நம்ம பல வருடங்களாக கஷ்டப்பட்ட துஆக்களுக்கு கூட பதில் கிடைச்சிரும். இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய தலை விதியை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு பிறகு இதை ஓதுறத மறந்துடாதீங்க. நீங்கள் இன்றைக்கு இதை ஓதிட்டு எழுதி வச்சு நீங்கள் துஆவை கேட்டாலும் இந்த வருடத்தில் அத்தனை துஆவையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். பல வருடங்களாக எனது துஆ கபூல் ஆகலை, எனது கனவு லட்சியங்கள் விருப்பங்கள் நிறைவேறலை அப்படின்னாலும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எழுதி வச்சு கேளுங்க. அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கபூல் ஆகிரும். இன்னும் அவசர தேவைக்கு இன்றைக்கு இதை ஓதிட்டு கேளுங்க. வெறும் 15 நிமிடத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க. அந்த பலமான 5 திக்ர்கள் என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதல் திக்ரு ஸல்லல்லாஹு அலல் நபியி முஹம்மதின் வாலிஹி. இந்த குட்டி செலவாத்தை நம்ம 300 முறை ஓதிக்கணும். செலவாத் அப்படிங்கிறதே ஒரு மகத்துவமான ஒரு அமல், அல்லாஹுக்கு பிரியமான ஒரு அமல், துஆ கபூலாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழி. அதுலேயும் இந்த செலவாத்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை நீங்கள் இன்றைக்கு ஓதிக்கோங்க. அடுத்தது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. சொர்க்கத்தின் பொக்கிஷம், அனைத்து தேவைகளுக்கும் ஏற்ற ஒரு சிறந்த திக்ரு. இதை சொல்லி கேட்டோம் அப்படின்னா எல்லா தேவைகளுமே நமக்கு கபூலாகும். சில திக்ருகள் சில தேவைகளை பூர்த்தியாக்கும், ஆனால் இது எல்லா தேவைகளுக்கும் ஒரு மகத்துவமான ஒரு அமலாக இருக்குது. அல்லாஹ்தாலா கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான். இந்த திக்ரையும் நீங்கள் 500 முறை ஓதணும். அடுத்தது யா பதி அன்தல் பதி. யா பதி அப்படின்னா அல்லாஹ்வினுடைய பெயர், புதுமையாக படைப்பவனே. அன்தல் பதி, நீயே புதுமையாக படைப்பவன். இந்த அல்லாஹ்வினுடைய பெயரை நீங்கள் 500 முறை இன்றைக்கு நீங்கள் ஓதணும். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகள் கவலைகள் இதெல்லாமே நமக்கு மாற்றி அல்லாஹ்தாலா நமக்கு புதிய ஒரு விதியைவே ஒரு மாற்றி எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ்வினுடைய பெயர். அதனால் நீங்கள் இதையும் ஓதுங்க. இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு, ஆனால் நம்மள பலருக்கும் இது தெரியறது கிடையாது. யாரெல்லாம் வாழ்க்கையை மீட்டெடுக்கணும், இழந்த வாழ்க்கையெல்லாம் திரும்ப எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அல்லாஹ்வினுடைய பெயரை மட்டும் நீங்கள் திக்ரு செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது. அத்தனை சந்தோஷங்களையும் உங்களுக்கு அல்லாஹ் தருவான். எனவே இதையும் நீங்கள் இன்றைக்கு 500 முறை ஓதணும். அடுத்தது லா இலாஹ இல்லல்லா. இந்த திக்ரை 200 முறை ஓதணும். இதுதான் திக்ருகளில் தலைமையானது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் இதையும் நீங்கள் ஓதுங்க. இதுவும் இஸ்முல் ஆலம் தான். இதை கொண்டு கேட்டாலும் நமது துஆ கபூலாகும். இதுதான் வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் நீங்கள் இன்றைக்கு 200 முறை ஒதுக்கோங்க. அடுத்தது யா அல்லாஹூ. அல்லாஹ்வினுடைய 99 திருநாமங்களையும் உள்ளடக்கிய இஸ்முல் ஆலம் அப்படின்னா அது அல்லாஹ் மட்டும்தான். அதை நம்ம இன்றைக்கு 300 முறை ஒதுக்கணும். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலல் நபியி முஹம்மதின் வாலிஹி அப்படிங்கிறத 300 முறை. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 500 முறை. யா பதிய அன்தல் பதிய 500 முறை. லா இலாஹ இல்லல்லா 200 முறை. அல்லாஹூ அப்படிங்கிறது 300 முறை. அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரிபில் நீங்கள் ஓத மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம இன்னும் மகத்துவமான நாளில் தான் இருக்கும். ஏன்னா சவாலுடைய முதல் 6 நாட்கள் என்பது மிக மிக மகத்துவமான நாட்கள். இதில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையுமே அல்லாஹ் தாலா உற்று கவனிக்கிறான். அதனால் நம்முடைய அமல்களுக்கு அதிகமான நற்கூலியையும்
இன்னும் அதிகமான பலனையும் அல்லாஹ் தருவான். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கு யாருமே மறந்துடாதீங்க. இந்த 5 திக்ருமே நம்முடைய தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடியது. அதுலேயும் இந்த நாளை நம்ம ஓதுனோம் அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை எல்லாம் நம்ம அள்ளிக்கலாம். எனவே இன்றைக்கு மகரிப்ல எல்லோருமே அதிக அளவு துஆ கேளுங்க. அதுவும் மற்றவர்களுக்காக நீங்கள் துஆவை கேட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய துஆவை கேளுங்க. அது இன்னுமே உங்களுடைய துஆக்களை விரைவாக கபூலாக்கி தரும். எனவே இந்த ஒரு சிறிய ஒரு அமலையும் அந்த நேரத்தில் யோசித்து பயன்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த அமலை நம்ம செஞ்சுட்டு மறந்துட்டா கூட இந்த வருஷத்தில் இதனுடைய பலனை நம்ம அடைந்து கொள்ளலாம். இந்த வருஷத்தில் நடக்காத காரியங்களையும் நமக்கு அல்லாஹ் நடத்தி தருவான். பல வருஷமாக எனக்கு இது தடைப்படுது, அதாவது ரொம்ப வருஷமாக திருமணத்திற்கு பார்க்குறோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய வருஷமாக நீங்கள் வேலைக்கு தேடுறீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது போல் நமது வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய லட்சிய கனவுகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகும். இந்த 5 தஸ்பீகளை நீங்கள் விட்டுறாதீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த நாளில் இந்த சிறப்பான 5 தஸ்பீகளை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ரிஸ்க்குக்கு கஷ்டப்படுறவங்க, இன்னும் பிள்ளைகளை கவனிக்க கூட சிரமப்படுற ஏழை குடும்பத்தினருக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாமியா மஅனுமு சாதா அரபிக் கல்லூரி கடந்த 52 வருஷமாக சிறப்பாக நடைபெற்று வருது. இந்த கல்லூரியில் உங்களுடைய 10 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை நீங்கள் சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னா இதனுடைய சிறப்பு அம்சங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது 5 வருஷம் மௌலவி ஆலிம் பட்டப்படிப்பு நடைபெறுது. இரண்டாவது SSLC +1 +2 மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு நடைபெறுது. மூன்றாவது அரபி, உருது, தமிழ், ஆங்கிலம், ஃபார்சி போன்ற 5 மொழிகளில் எழுதவும் பேசவும் பயிற்சி கொடுக்கப்படுது. மூன்றாவது நவீன கணினி பயிற்சி கொடுக்கப்பட்டு TCA சர்டிஃபிகேட்டும் வழங்கப்படுகிறது. நான்காவது திருக்குரான தஜ்வீது முறையில் மனனம் செஞ்சு ஹிஃப்லு பட்டமும் கொடுக்கப்படுகிறது. ஐந்தாவது தரமான கல்வி மற்றும் தரமான உணவு 3 நேரமும் கொடுக்கப்படுகிறது. எனும் தரமான காற்றோட்டமான வசதியான படுக்கை அறையும் கொடுக்கப்படுகிறது. மேலும் தரமான மருத்துவ வசதியும் வழங்கப்படுகிறது. இவை அனைத்துமே முற்றிலும் இலவசமாக செய்து கொடுக்கப்படுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான வாய்ப்பை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் மார்க்க ஞானத்தை வழங்குகிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய 10 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னா மேலும் இதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் புத்தானத்தம் என்ற ஊரில் தான் இந்த அரபிக் கல்லூரி 52 வருடமாக வெற்றி நடை போட்டு நடந்து வருகிறது. எனவே இந்த கல்லூரியில் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுடையவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 93 60 89 16 61. மற்றொரு நம்பர் 94 43 76 45 60. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.